ஃபைனலாக வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. 20ஆம் தேதி ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. 23ஆம் தேதி வந்து இன்னி வந்து 21 நாளைக்கு 22 சண்டே, 23 வந்து மண்டே. ஸோ மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. இந்த வீடியோ எதை பற்றின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபாக்ஸ்கானுக்கு வந்து ஒரு ஃபாக்ஸ்கான்ற கம்பெனி வந்து நம்ம இன்டர்வியூ போயிருப்போம். அதாவது வந்து இம்பாக்ட் காலேஜுக்குன்னு ஒன்று போயிருந்தோம். ரெண்டு இன்டர்வியூ போயிருப்போம் பெங்களூருக்குன்ட்டு. ஒரே கம்பெனி தான், ஆனால் 2 டைம் இன்டர்வியூ வச்சாங்க. நிறைய டைம் இன்டர்வியூ வச்சாங்க. நம்ம 2 டைம் அட்டன் பண்ணியிருப்போம். இம்பாக்ட் காலேஜில் வந்து அட்டன் பண்ணோம். அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஒழுங்காக பண்ணாத கொஞ்சம் அமுச்சு விட்டாங்க வெளியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா காலேஜில் வச்சாங்க. ஸோ நாகார்ஜுனா காலேஜில் செலக்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் கழித்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இந்த 1 மாதம் டிஸ்டன்ஸில் வந்து நான் என்னென்னலாம் ஒரு பாடுபட்டேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். எப்படி கொஞ்சம் நான் ரொம்ப ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு ப்ராப்பராக இன்டர்வியூ போகிற மாதிரி இல்லாமல் என்ன ஒரு பெரிய ப்ராப்பர் அப்படின்ற மாதிரி, என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர், ஆனால் கொஞ்சம் நான் ஒரு பேசிக்காகவே நிறையா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்வியூனால் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படின்லாம் இல்லை. ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இதில் ஃபார்மலில் வர சொல்லுவாங்க. ஒரு சில இதில் வந்து இந்த ஃபுல் ஹேண்டு ஸ்லீவெல்லாம் வந்து மடிச்சுட்டு போகக்கூடாது. கையில் ஃபுல் ஹேண்டு ப்ராப்பராக போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூவில் போகணும், ஃபார்மல் ஷூவில் போகணும், அப்படி இப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கம்பெனி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட்டு எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் நான் மண்டையில் ஏற்றிக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு டைம் போனாலே இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நாம் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறது தான் மேட்ரு. பட் எதுவும் தெரியாத ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் வந்து எல்லார பேச்சையும் கேட்டு பயந்துட்டு போகிற மாதிரி போவோம். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். 1 மாதம், கிட்டத்தட்ட 1 மாதத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து 24th வந்து செலக்ட் ஆகிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இம்பாக்ட் காலேஜில் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன். அது வந்து கிளிப் இருக்கும், அதுவும் ஆட் பண்ணுறேன். ஆனால் விளாக் போட்டேன். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஞாபகம் பண்ணுறதுக்கு, ஒரு ரியலைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து இந்த வீடியோவில் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரிப்பேர் இல்லாத போயிட்டான். ஒரு இன்டர்வியூனால் ஒரு பேசிக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட செல்ஃப்னஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியாச்சும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அது கூட இல்லை. ரொம்ப ஒரு அடிமட்டத்தனமாக எதுவுமே இல்லை. சரி, இன்டர்வியூ நாமளும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பேன். ஒரு இன்டர்வியூ பெங்களூருக்கு போகிற மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி விளாக் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால போனேன். அப்போ அந்த டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளார போகும்போதே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கொஷின் கேட்டாங்க. அவங்க கொஷின் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து ஒரு ஃபாரினர்ஸ் இருந்தவங்க. அப்போ வந்து போகும்போதே கொஞ்சம் நீ என்ன இந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன டெஸ்டினேஷனில் இருந்தேன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் 8 hours ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதே வந்து அவங்க கேட்குற மாடுலேஷனில் வந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடியல. காலையிலேருந்து நான் சாப்பிடல. அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துட்டேன். ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணுங்கள் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வியூக்கு வந்து டேட் விட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு அப்போ வந்து இந்த இன்டர்வியூவோட ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் ஏகப்பட்டதாக சதிப்பிட்டேன். ஸோ செகண்டு போகிறது வச்சு கொஞ்சம் ப்ரிப்பராக போகலாம் அப்படின்னு தான் அதோட சீரியஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செகண்ட் போகிறத வந்து ரெஸ்யூம்லாம் அதுக்கு முன்னாடி நாள் உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரெஸ்யூம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூம் ஆல்டர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிலர் ரெஸ்யூம் ஆல்டர் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். சூப்பர்வைசர்னால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகார். ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நான் போகிற ஃபீல்டுக்கு அது அப்படி என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் அதை வந்து ரொம்ப படித்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரிலாம் இல்லை. பேசிக் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றியாச்சு. இப்போ ஒரு 3 அப்சர்வேஷன் இருக்குன்னா அது அந்த ஃபுல் ஃபார்ம் ஆச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வந்து சரி ஏதாச்சும் சும்மா ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு சரி எப்படியோ ஒன்று கிடைக்காத போகுது அப்படின்ற மாதிரி போய் ஏதாச்சும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு சான்ஸுக்கு நம்ம அது சான்ஸுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குது. ஸோ அது இன்டர்வியூ யூஸ் பண்ணிக்கலாம். போயாச்சும் அது அட்டன் பண்ணி பார்க்கலாம். கிடைக்காது அப்புறப்பட்ட விஷயம். நம்ம கிடைக்காம ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, அது போகாமல் வீட்டிலே இருந்துட்டோன்னா நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து யோசிப்போம்ல. ஸோ அது கிடச்சிச்சு, ஒரு வேளை ட்ரை பண்ணி தான் கூட ஆயிருக்கும், ட்ரை பண்ணியிருந்தால் கூட ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஃபீலில் வந்து ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து அட்டன் பண்ணலான்னு போயிட்டு கொஞ்சம் அட்டன் பண்ணேன். இன்டர்வியூக்கு
ஃபில்டர் பண்ணாங்க. அதே மாதிரி காலையிலே எப்பயும் போல் 2 டைமும் வந்து சாப்பிட தான் போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து நானும் ஃப்ரெண்டு பிரபாகரனும் போனோம். செகண்ட் டைம் வந்து நானும் அறிவும் போனோம். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 8 மணிக்கு என்னமோ போயிருப்பேன். அந்த 8 to 8:30 ரேஞ்சுக்கு போயிருப்பேன். அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் இயர்லியாக ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி போயிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி டைமிங் மிஸ் பண்ணுறது, ஜாயினிங் கூப்பிட்டு அந்த டைமுக்கு போகாமல் வேறு டைம் போகிறது அப்படி அந்த டைம்லாம் நிறையா அனுபவம் இருக்குது. நிறைய வெளியே அனுப்புவேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான அனுபவம்லாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிற டைமுக்கு போனேன். அங்கே போயிட்டு நிறையா நிற்க வச்சாங்க. நிறையா கூட்டம் க்ரௌட் வந்திருக்கும். நான் லாகெல்லாம் போட்டிருப்பேன். அந்த லாக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்ட்டு. ஸோ அந்த நிறைய ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாங்க. ஸோ அதனால் 1-2 டிபார்ட்மெண்ட் இருந்தால் கூட ஒரு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். அப்பயும் வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட பொசிஷனுக்கு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம். சரின்ட்டு போனோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. லைன்லலாம் ஆல்ட்ரு பண்ண லைன்லலாம் கொஞ்சம் லைனில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து எந்தெந்த பிளாக் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கேட்குற ஃபீல்டில் இருக்காங்களா, அப்புறம் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆரம்பித்து லைனில் நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக சீல் பண்ணி ஒரு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேம்பஸ்குள்ளே அலோவ் பண்ணாங்க. கேம்பஸ்குள்ளார போயிட்டு அதுக்குன்னு தனித்தனி பிளாக் இருந்துச்சு. அதுக்குன்னு தனித்தனி ரூம் இருந்துச்சு. எந்தெந்த பொசிஷனுக்கு எந்தெந்த பிளாக் அப்படின்ட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம போகிற ஃபீல்டுக்கு வந்து நாம் போகிற ஒர்க்குக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருந்துச்சு. அது தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வியூ ஆளுக்கு போனோம். ஸோ அங்கே போகும்போது தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு பயந்தேன்னா உண்மையாக பயந்தேன். ஏன்னா கொஞ்சாச்சும் வெளியில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். வீட்டில் இது எப்படி இருந்தாலும் இங்கே இந்த கம்பெனியில் ப்ரீவியஸ் கம்பெனியில் இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியில் இருந்தாலும் ஒரு அடுத்த பொசிஷனுக்கு போக முடியாது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது நம்மளோட இதுக்கு. எனக்கு இருக்கிறது கான்ட்ராக்ட் பேஸு. ஸோ நம்மளோட ஸ்கில்லுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளோட சேலரிக்கும் ஒரு க்ரோத்து கிடையாது. எதுக்குமே இருக்காது. போனோமா ஏதோ கூலிக்கு செஞ்ச மாதிரி போனோமா வந்தானா சம்பளம் வரும். ஒரு 13 to 14 சம்பளம் வரும். 13 to 14,000 கிட்டத்தட்ட சம்பளம் வரும். திரும்ப அதே மாதிரி கண்டினியூவாக ரொட்டீனாக போகிற மாதிரி இருந்துச்சு. 2 வருஷமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ ஒரு பயம் ஆரம்பிச்சிச்சு. போகிற வரைக்கும் கிடைக்காது அப்புறம் விஷயம். பட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போனால் பட் அங்கே போக தான் ஒரு சில விஷயம்லாம் புரிய வந்துச்சு. இதுக்கு வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி. உள்ளார போனால் கொஸ்டின் வந்து சிம்பிளாக தான் கேட்டாங்க. அவங்க எப்பயுமே வந்து சிம்பிளாக தான் கேட்டாங்க. அங்கே போயிட்டு கேட்ட கொஸ்டினுக்கு கொஞ்சம் ரொம்ப சைலண்டாக தான் பேசினேன். ஏன்னா அப்பயும் பசிச்சு காலையிலேருந்து சாப்பிடாது போனால் இன்டர்வியூ போகிறவங்க இல்லை பாதி பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி வந்து அன்றைக்கிலேருந்து அன்றைக்கி ஈவினிங் வரையுமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடவும் முடியாது. இதே வந்து காலேஜ் கேம்பஸ்லாம் வச்சுட்டாங்கன்னா இன்னும் முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். கேன்டீனும் இருக்காது. கேன்டீன் இருந்தாலும் அது வாங்க முடியாது. வெளியில் போக முடியாது. ஸோ அங்கேயே காத்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி தான் இருக்கும். வேலை தேடி போனால் அப்படி தான் இருக்கும். உள்ளார போயிட்டு கொஸ்டின்லாம் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக தான் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி எப்படி இங்கே சர்வே பண்ணுவீங்க, தமிழ்நாடு டு பெங்களூரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பேசிக்காக தான் கேட்டாங்க. அப்புறம் உங்களோட ஃபேமிலியை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை நான் ஆன்சர் பண்ணேன். சரின்ட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. செலக்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செலக்ட்னு சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் கேட்டாங்க. இங்கிலீஷில் தான் பேசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்டால் நான் தமிழில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசட்டுமா அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அனுபவம் இருக்குது. எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதில் பேசுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தமிழாக இருந்தால் தமிழில் பேச சொல்லியிருப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணி பேச சொல்லியிருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறவங்கலாம் ஒரு ஃபாரினராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லு ரொம்ப தேவைப்படுது. அதனால் அந்த இங்கிலீஷ்லேயே பேசுங்க. இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பேசினேன். அதுக்கப்புறம் ஸோ அதில் தடுமானதுனால என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் தடுமானதுனால உங்களை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை விட உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தேன்.
வெளியே வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது 2-3 நாளைக்கெல்லாம் அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். என்ன ரிசல்ட்னால் ஒரு மெயில் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா உங்களோட டாக்குமெண்ட்ஸை இதில் ஷேர் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்டேட்டுமே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அப்புறமா சரி ஏதோ ஞாபகத்தில் போயிட்டு அந்த நான் கொடுத்த ரெஸ்யூம் வந்து மொபைல் இருந்துச்சு, பிடிஎஃப் இருந்துச்சு. அதை வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு என்னோடய மெயில் ஐடியை வந்து தப்பாக கொடுத்துட்டேன். தப்பாக கொடுத்தேன்னா பரத் கிருஷ்ணான்னு இருக்கும். ஸோ அது பரத்தில் வந்து H வந்துடும். ஸோ உண்மையான மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா H வராது, 1H தான் வரும். பரத்துக்கு வந்து 1H தான் வரும். ஸோ அந்த இதில் வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். பேசிக்காக வந்து மெயிலில் தான் பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயிலில் தான் வந்து டீல் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் தான் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேரும் அப்படி தான் சொன்னாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயிலில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. மெயிலில் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ரொம்ப 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 டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னடா பண்ணுறதுன்ட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டேன். நம்பர் கொடுத்துருக்குல்ல, பண்ணுவாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. என்ன தான் அவங்க ஒரு பாதி பேர் வந்து இப்படி தான் சொன்னாங்க, ஒரு பயப்படுற மாதிரி தான் சொன்னாங்க. மெயிலில் தானே பண்ணுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க. உண்மை அதுதான் யதார்த்தமாக பேசினாங்க. ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலர்லாம் வந்து கால் கொடுத்துடல, நம்பர் கொடுத்துடல, ஸோ பண்ணுவாங்க, வெயிட் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு வாரத்தில் அந்த சர்வே பண்ணுற மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது ரியலாக அனுபவிச்சு தான் தெரியும். ஒன்று கிடைக்காம போகும். இந்த எக்ஸாக்டாக சொல்லணுன்னா லக்கி பாஸ்கரில் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தர்கிட்ட இந்த ஒரு ஆண்டனியோ அவர்கிட்ட 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு ஒரு வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிரும், வாரத்துக்கு நைட் ஆகிடும். ஸோ அந்த நைட் டைமில் வந்து துல்கர் சல்மான் வந்து யோசிப்பாங்கள்ல, ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, ஒரு வேளை இவங்க 2 பேர் ஏமாற்றிடுவாங்களா, இல்லை போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்களா அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு யோசனை வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கூப்பிடுவாங்களா, இல்லை அவள் தான் விட்டுருவாங்களா. ரெஸ்யூம் தான் பேசியே, நம்மளோட ரெஸ்யூமை வச்சு தான் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் ரெஸ்யூம்லேயே இப்படி தப்பாக இருந்தானா எப்படி இவன் ஒர்க் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை கூப்பிட மாட்டாங்களா. ஏன்னா வேலைக்கு வந்து பஞ்சம் இல்லை, வேலைக்கு வந்து வேணும், வேலைக்கு கூப்பிடுவாங்க. வேலைக்கு வேணும்னா அவங்களுக்கு 1000 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்குன்னு மெனக்கெட்டு நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம், நம்மளுக்கு மெனக்கெட்டு நம்மளை மொபைல்லாம் கால் பண்ணி கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு வாரமாக மைண்ட் செட் போயிருந்துச்சு. திடீர்னு ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாரம் கேப்பில் வந்து ஒரு நார்மல் மெசேஜ் வந்துச்சு. நார்மல் மெசேஜில் வந்து இந்த மாதிரி க்ரீட்டிங் ஃப்ரம் ஃபாக்ஸ்கான், உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து இந்த டைமுக்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு நாள் டைம் 24 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ இந்த டைமுக்குள்ளே ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நான் அது டக்குன்னு பார்த்தேன். டக்குன்னு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாக கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பயம் ஒரு லைட்டாக போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிச்சு. ஸோ ஒரு வாரம் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அப்போ ஒரு பயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயிலுக்கு வந்து ப்ராப்பராக மெயிலுக்கு வந்து மெயில் போட்டாங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த லிங்கில் சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. லாஸ்ட்டு 6 மந்த்தோட சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிஎஃப் பாஸ்புக்கோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்கோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் வேறு, பேங்க் டீட்டெயில்ஸ் வேறு, அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஞ்சம் இருந்துச்சு. கரெக்டாக வந்து அப்லோட் போட்டால் ஒரு சில விஷயம் வந்து அப்லோட் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப், அப்புறம் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேங்க் ரிலேட்டடாக பார்க்கணும். பிஎஃப் வந்து இதுக்கு முன்னாடி நான் லாகின் பண்ணதில்லைன்னா இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக வந்து பிஎஃப் வந்து நான் யூஸ் பண்ணல. பிஎஃப்க்கு வந்து அமௌண்ட்டு மாதம் போடுவாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஆனால் வந்து நான் அது பாஸ்வேர்டு செட் பண்ணல, லாகின் பண்ணல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டிலே ஆச்சு. அது வந்து ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு கதை. அது ஒரு வாரம் பக்கம் ஆச்சு. அவங்க கொடுத்த டைம் 3 நாள். ஸோ நான் எடுத்துக்கிட்ட டைமும் 1 வாரம். அது ஒரு பெரிய ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்லோட் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே பர்சனலாக மெசேஜ் ஒருத்தர் ஹெச்ஆருக்குன்னு கீழே ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், அப்படி இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கைட் பண்ணாங்க, இது வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்து நான் அப்லோட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் பக்கம் 20 டேஸோ ஒரு 15 டேஸ் பக்கம் வந்து அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பிஎஃப் பாஸ்வேர்டு செட் பண்ணி அது பாஸ்வேர்டு மறந்துட்டு ஓடிபி வரதுக்கு, பிஎஃப்பில் வந்து 3 டைம் மேலே ஓடிபி வந்து தப்பாக 3 டைம் மேலே வந்து ஓடிபி வராது. பாஸ்வேர்டும் அதுக்கப்புறம் தான்.
பாஸ்வேர்ட் லாகின் பண்ணால் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்மளோட ப்ரொஃபைலுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆச்சு. அதுவும் ஒரு பெரிய ஒரு பயம். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் வந்துச்சு. இந்த ஒரு 20 to 30 டேஸில் 20-30 நாளுக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு அவதிப்பட்டேன்னா அந்த டைமில் சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ கிடைச்சிருச்சு. அது வந்து நமக்கு கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பயந்துட்டேன். ஏன்னா நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்னால. ஏன்னா மிஸ்டேக் இல்லைனா வந்து பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால கூப்பிட மாட்டாங்களா, நமக்குன்னு தனியாக எஃபெக்ட் போட்டு அவங்க கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசனை இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கூப்பிட்டாங்க. 20ஆம் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. 23ஆம் வந்து வர திங்கக்கிழமை வந்து ஜாயினிங் போட்டிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. பிஜி எடுக்கணுமா இல்லை ரூம் எடுக்கணுமா? பிஜினா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சாப்பாடு போட்டுருவாங்க, ஒரு தனியாக நமக்குன்னு ஒரு ப்ளேஸ் கொடுப்பாங்க, ஒரு பெட்டு மாதிரி. அதுக்கப்புறம் துணி துவைக்க வாஷிங் மிஷின். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். ஸோ பிஜி எடுத்துக்கினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வீடியோ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் வந்து ரூம் எடுக்கணும். ஸோ ரூம் எடுக்கிறது வந்து இப்போ இப்போதைக்கு யாரும் அங்கே தெரில. ரூம் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் நாளாகும். வீடியோ போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு கேப் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் முதல்ல யாருமே தெரியாது பெங்களூரை பொறுத்த வரைக்கும். பெங்களூரில் போயிட்டு இப்போது அவங்க ஜாபு, அதுக்கப்புறம் சர்வே பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒர்க் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ஒர்க் எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும், அது வேறு விஷயம். ஸோ வீடியோ எடுக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமாக தேவைப்படுது. அதுக்குன்னு தனியாக ஒரு பொருள், அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸு, ஒரு இடம் வேணும். அதுக்கப்புறம் மொபைல் செகண்ட் ஹேண்டில் பார்த்து ஒரு மொபைல் வாங்கலான்னு இருக்கிறேன். ஸோ ஐஃபோன் ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஹேண்டில் பார்த்து வாங்கலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய மொபைல் ஹோல்டரு, அந்த மாதிரி மைக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. முதல்ல ஸ்பேஸ் தேவைப்படுது தங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு கொஞ்சம் நாள் ஆகும் சர்வே ஆகிறதுக்கு. அங்கே போய்ட்டு கொஞ்சம் டேஸ் கழித்து திரும்ப நான் இங்கேயே டாட்டாவுக்கே வரலான்னு ஒரு ஐடியா. டாட்டாவுக்கு வரணும். அதுதான் வந்து ஒரு பெரிய அதுதான் பிளானே. அதுக்குள்ளே வந்து இந்த யூடியூப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பிக்கப் பண்ணணும், அமௌண்ட் வர மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகணும். அது ஒரு விஷயங்குது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே. நாளைக்கு ஒரு நாள் கேப்னா இன்றைக்கி தான் கேப் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கேப்பு. நாளைக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு மண்டே போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. புதுசாக ஒரு ஜர்னி 2 வருஷம் கழிச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இதே மாதிரி சாப்பாடு, ரூம் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கரண்ட் பில் சார்ஜு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் துணி துவைக்கிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சனோ திருப்பும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனில் வந்துச்சிருக்கேன். பார்க்கலாம், இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். பெட்டராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒசூர் போகும்போது, ஃபஸ்ட் கம்பெனி ஒசூர் போகும்போது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், நமக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கம்பெனிக்காக வந்து வெளியூரில் போய் தங்கிட்டு ஏதோ ஒரு சம்பளத்துக்காக, ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்காக, இப்போ வந்து பானிபூரி விற்கிறவங்க, ஏதாச்சும் ஒரு தனியாக தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மாதம் ஒரு 50,000 60,000 டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும், வேறு ஏதாச்சும் நமக்கு தனியாக பண்ணணும். இது வந்து ஒரு தனியாக சைட் பிஸ்னஸ், ஒரு காசுக்காக, நமக்கு ஒரு தேவைக்காக சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும். ஒரு ஓனாக நமக்குன்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிற மாதிரி நமக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்றது வந்து அப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து பண்ண முடியலன்னா யூடியூப்பை வந்து ஒரு ரிங்டோன் மாதிரி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இறங்கிட்டேன், என்னாலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் அதில் ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒன்று இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் அதை பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ அது அந்த ஒரு ஃபீல் இருக்குது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதனால் வந்து புதுசாக தொடங்க போகிறேன், புதுசாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பெங்களூர் ஜேர்னி. இதுக்கு முன்னாடி போய் தங்கி வேலை செஞ்சதில்லை, ஒசூரில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் தங்கி செஞ்சதெல்லாம் தங்கி செஞ்சதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனி பேஸில் செஞ்சதில்லை. பார்ப்போம். வீடியோவுக்கு தான் மெயின் இம்பார்ட்டண்ட், வந்து வீடியோ தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. வீடியோ எடுக்கணும்னு தான் ஒரு பெரிய ஒரு இது. பட்டு எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா கிடைக்கணும் ரூமுக்கு, நான் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி ரூம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் வாங்கணும். அப்புறம் இதுலேயே நிறைய கேப் விழுந்துன்னு நினைக்கிறேன். பட்டு சீக்கிரம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஆனால் யூடியூப்லேயும் சரி, யூடியூப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டாக இருக்கணும்.
அதில் வந்து நிறையா காசு சம்பாதிக்கணும். அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், ஸ்டடி ஆகணும், நினச்சதெல்லாம் கொஞ்சம் சாதிக்கணும். அதுதான் எனக்குள்ளே இருக்கிறது தான். சரி, இந்த வீடியோ இதை நேற்றே இதை அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் பண்ண முடியல. வீடியோவும் எடுத்தேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஊரில் வந்து ரேடியோ போட்டாங்க. அந்த ஒரு இதனால் எடுக்க முடியல. இன்றைக்கி அதை சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கே ஏகப்பட்ட தடுங்கலாச்சு. ஏன்னா ஒருத்தர் முன்னாடி பேசணும்னு நினச்சா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன். அதனால் வந்து தனியாக இருக்கிற இடத்த பார்த்து இந்த இடத்துக்கு பார்த்து வந்துருக்கிறேன். உள்ளாங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே இப்பயே நிறைய பேர் இருந்தாங்க. பட்டு அவங்களாம் போகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறையா நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாங்க. முடிஞ்சால் நாளைக்கு ஒரு கிளம்புறது ஒரு வ்ளாக் போடுறேன். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு என்ன நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு வ்ளாக் போடுறேன். இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சால் கண்டினியூ முடிஞ்சால் இல்லை, முடிகிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எடுக்குவேன் நினைக்கிறேன். எடுத்து என்னென்ன நடக்கிறேன், எப்படி இப்படிலாம் டர்ன் ஆகுது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன்.